உங்களோட சக்சஸுக்கு முதல் ஸ்டெப் சொல்றேன். அடுத்தவன் என்ன நினைப்பான்னு யோசித்த எவனும் வெற்றி பெற்றதே கிடையாது. அடுத்தவன் என்ன யோசிப்பான், இதுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தவன் என்ன யோசிப்பான்னு லீஸ்ட் பாதர். இப்ப மரியாதை வந்து சொல்றா, நான் கர்ப்பமா இருக்கிறேன், எனக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னோன்னே எல்லாம் கொண்டாடி இருப்பாங்களா? கண்ட மாதிரி பேசியிருப்பாங்க. எத்தனை பேர் நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கடவுளே குழந்தைய பிறக்க போறாரு, பரிசுத்தாவியான என் மேல அசைவாடினாரு, எனக்குள்ள குழந்தை உண்டாச்சு. எங்கேயோ போய் கெட்டு போயிட்டு கதை விடுது பத்தியா, இதுக்கு கடவுளையே இழுத்துக்குது பத்தியா, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்பொழுதுமே கிரிட்டிசிசத்துக்கு பயப்படுறவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்களை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க புதுசா ஒன்று சொல்லி பாருங்க, கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க. இன்னொன்னு, கூட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. யோசேப்பே புரிஞ்சிக்கல. யோசேப்பே என்ன தெரியுமா பண்ணா, சரி இவளை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு யோசித்தான். கூட இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஹோல்டு பண்ணுங்க. மனிதர்களுடைய சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது என்ன தேவையில்லை, மனிதனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. மனிதனோட உதவி தேவையா தேவையில்லையா? அதுவா வரும். முதல்ல என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒப்பேருமா, இதெல்லாம் அதெல்லாம். நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவுமே தெரியும் எனக்கு அப்படியா இருப்பான், எது சொன்னாலும் அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், வரான் அன்னைக்கே தெரியும் ஏதாவது ஒன்று சாதிப்பான் அப்படின்னு தெரியும் அப்படிம்பாங்க. அதனாலதான் இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்றத காது கொடுக்காதீங்கன்ற. நான் இயேசு கிறிஸ்து வராரு, வந்தவுடனே ஒரு அற்புதம் செய்யறாரு. அற்புதம் செஞ்ச உடனே எல்லாரும் இவர் தாயா தேவகுமாரன் அப்படின்றாங்க. 5 வசனம் கழிச்சு அதே ஆட்கள் இவனை பிடிச்சி மலையில தள்ளி விட்டுலான்றாங்க. இந்த மனிதர்களுடைய பாராட்டு இருக்கு இல்லையா, இது வந்து பயங்கர ஃபிக்கல், நிரந்தரம் இல்லாதது. எப்ப தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்ப தாக்குவாங்கன்னு தெரியாது, எப்ப நம்மளை பத்தி உயர்வா பேசுறாங்கன்னு தெரியாது. உயர்வா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது டோன்ட் சீக் மேன்ஸ் அப்ரூவல். எல்லாரோட உதவி நமக்கு தேவை, ஆனா மற்றவரோட உதவிக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது காட்ஸ் ப்ராமிஸ். உங்களுக்குள்ள உருவாகிற ஒன்று கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று நீங்கள் நம்புவீர்களானால் அதற்கு தேவையான எல்லா ரீசோர்ஸும். ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்கிறதுக்கு யாரோட உதவி கண்டிப்பா தேவை, ஒரு ஆணுடைய உதவி தேவை. இங்க அந்த உதவியே இல்லாம குழந்தை பிறகுது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. வெளியே என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்ல, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஸ்பிரிட், உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை அவ பெற்றுக்கொண்ட உடனேயே வெளியே என்ன சொல்ல போறான்னு கிடையாது. இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் நம்பு. உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்ல, நீங்க உங்களை பத்தி ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் நம்பு. ஐடியா தப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஐடியாவை மற்றவங்க கிண்டல் பண்றதுனால ஐடியா தப்புன்னு நினைச்சிடாதீங்க. டோன்ட் அபார்ட் யுவர் சைல்டு. ரொம்ப வலிக்குது, இவனுங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறானுங்க, தாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் தங்க கனவுகளை கலைச்சிட்டாங்க, குழந்தைய கலைச்சிட்டாங்க. அடியாளுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த மாதிரி கலைக்கிறதுக்கு. ஆனா எலிசபெத்துக்குள்ள போய் உட்கார்ந்ததுனால அவ என்ன பண்ணல, அதை கலைக்கல. ஷி மேனேஜ்டு. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு சும்மா மற்றவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே தாங்கிக்க முடியல. கடவுள் நம்மளை ஏன் பணக்காரங்களை ஆக்கல, நமக்கு ஏன் பணம் தரல? உங்க மேல பரிதாபப்பட்டு தான் உங்களை பணக்காரர் ஆக்காம வச்சுக்கிறாரு. ஏன்னா பணக்காரனா இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நாளைக்கு உங்க கையில பணம் வந்துருச்சுன்னா எல்லாரும் கைத்தட்ட போறது இல்ல. ஒரு அடிச்சு உலையில போட்டேன், ஏன் 2ஆம் நம்பரு ஏன் முன்னால கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்தவன் பாரு எப்படி போறான் பாரு, இதெல்லாம் நல்ல வழியில வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன், இப்படிலாம் பேசுவான். நம்ம உடனே அவர் சொல்ல, நான் இதுக்குதான் தராம இருந்தேன், உன்னால தாங்க முடியாதா, உனக்கு எருமை தோல் கிடையாது, ரொம்ப மெல்லிய தோல், பணக்காரனா இருக்கணும்னா எருமை தோல் வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி கிரியேட் பண்றது? இப்போ உங்களை பத்தி மற்றவங்க பேசும்போது உங்க மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை கண்டுக்காம போறீங்களா, இல்ல அதுலயே சில பேர்லாம் அது கோழி முட்டை மேல உட்காந்துருக்க மாதிரி அந்த 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 கிரிட்டிசைஸ் மேலேயே உட்காந்து அது குஞ்சு பொறிச்சிடும். இப்படி சொல்லிட்டாங்களாமா, என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, இப்படியே பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் பேரை சொன்னாலே என்னமோ எரியும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த விதமான பெரிய விஷயமும் நடக்க முடியாது. இது ரொம்ப சீரியஸான மேட்டர் பாருங்க. பணத்தை சும்மா அவங்க கையில எல்லாம் நம்பி தர முடியாது. நீங்க ஒன்று பெத்து எடுக்கணும்னா அதுக்கு வலிமை இருக்கணும்ல. அந்தந்த வலிமைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இருக்கும். நீங்க உங்களை குறித்து என்ன யோசிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். உங்க மனசை எப்படி பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்க ரொம்ப முக்கியம். உங்களை என்ன நடக்குதுன்றதை பத்தி, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதை பத்தி கவலைப்படாதீங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்க மனசுல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை பாருங்க. மற்றவங்க எல்லாம் இதை ரைட்டா ராங்கா சொல்றாங்களான்னு பார்க்காதீங்க.